குட் மார்னிங் மக்களே. நீங்கள் தொடர்ந்து தோல்வியவே சந்திச்சிட்ருக்கீங்களா? நீங்கள் எவ்வளோதான் நேர்மையாக இருந்தாலும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்களா? அந்த நேரத்தில் உங்களுடைய நண்பர் இன்னுமா நம்புற, நல்லது செஞ்சால் நல்லதே நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா? இப்போ தாங்க நீங்கள் தெளிவாக சொல்லணும். இன்னும் நான் அதிகமாக நம்புகிறேன், நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணுங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி ஆண்டவன் நல்லவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுப்பான், ஆனால் கண்டிப்பாக அவங்கள கைவிடவே மாட்டாங்க. தங்கம் இன்னைக்கு ரேட் ஏறிக்கிட்டே போகுதுங்க. அதோடைய நிறத்துக்கு மட்டும் இல்லைங்க, அதோடைய குணத்துக்கு தான். மண்ணில் போட்டு புதைச்சாலும் நெருப்பில் போட்டு எரிச்சாலும் தங்கத்துடைய நிறமும் குணமும் மாறவே மாறாதுங்க. அதே மாதிரி உங்களுடைய தங்கமான குணத்தை எந்த சூழ்நிலையிலையும் மாற்றிக்காதீங்க. தங்கம்னு சொன்னது தாங்க ஞாபகம் வருது. நம்முடைய நாடு டெவலப்பிங் கண்ட்ரியாக இருந்து இன்றைக்கி டெவலப்டு கண்ட்ரியாக ஆயிடுச்சுங்க. நிறைய பேர் தங்கத்தட்டில் சாப்பிட்றத கேள்விப்படுறோம். தங்கத்தட்டில் சாப்பிடலாமா, எது நல்லது அப்படிங்கிற பதிவை கீழே இருக்கக்கூடிய சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். பதிவை முழுமையாக பாருங்கள். நன்றி மக்களே.